அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரமதான் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ஸ்டாக் தான் செய்கிறேன். அதுக்கு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த நான் பிளேட்டில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு எடுத்தாலே போதும். நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணியில் இந்த மாதிரி மூட்டை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். வெள்ளை துணியாக இருந்தால் நல்லது. நம்ம கலர் துணியாக இருந்தால் சாயம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளை கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு குக்கரில் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு எலும்போட இருக்க சிக்கன் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எலும்போட இருக்க சிக்கன் எடுத்தால் தான் உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கட்டி வச்சுருந்த கரம் மசாலா மூட்டையை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 2 பே லீஃபு, அது கூட ஒரு தக்காளி, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. அது கூட பாதி வெங்காயம், பாதி கேரட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா இதோட ஜூஸ் எல்லாமே நான் அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ இதை ஒரு 4 விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் வேணாம் அப்படின்னாக்கா சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னெல்லாம் நீங்கள் பிரியப்படுறீங்களோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 4 விசில் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கரம் மசாலா போட்டோம் இல்லையா, அந்த மூட்டையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதை நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இந்த ஸ்டாக் நமக்கு வேணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த காய்கறியை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதையுமே இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் கொதிக்க வைக்கணும். நம்ம இதுக்கு மேலே எந்த தண்ணியுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம சிக்கன் ஸ்டாக் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் அலசி ஊற்றுவோம். இந்த மாதிரி எல்லா திங்ஸுக்குமே நீங்கள் ஒரு பாதி தண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு அதிலேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் பேனு இல்லைன்னா ஒரு நல்ல கனமான பாத்திரமாக சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் ஸ்டாக் பேலன்ஸ் இருக்க அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா சிம்லேயே கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் இதோட பைண்டிங் பேட்டருக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு சேர்த்தோன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் நம்ம க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுத்து வரும். நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காகி வரும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும். எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்லேருந்து அந்த பேஸ்ட் வலிஞ்சு வரக்கூடாது. நம்ம நடுவில் ஒரு கோடு மாதிரி கிழிச்சு பார்க்கணும். கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் சேர்த்துட்டு நல்லா க்யூப்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் மாற்றிக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. ஸோ நான் ஒரு டின்லையுமே சேர்த்து ஆற வச்சுக்கிறேன். இதை நம்ம பீசஸாக கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வெளியில் வாங்காதனால எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கவே இல்லை. அதனால் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா வெளியிலே கூட வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த க்யூப்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வேறு பாக்ஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரியான டிஷ்ஷுக்கெலாம் நீங்கள் சிக்கன் ஸ்டாக் சேர்ப்பீங்கன்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சேர்க்கலாம். நம்ம வெளியில் வாங்குறத விட ப்ரெசர்வேட்டிவ் இல்லாததுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நோம்பு கஞ்சி செய்கிறீங்க அப்படின்னாலுமே இதுலேருந்து ஒரு 2 க்யூப்ஸ் போட்டுட்டாலுமே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ பீஸ் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி பீஸ் போட்டு எடுத்துருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு 1 பீஸோ 2 பீஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆகிடுச்சு.
அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது புளி பேஸ்ட் தான் பார்க்க போகிறோம். புளி பேஸ்ட் வந்து நான் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். ரமதான் டைமில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே நல்லா புளி வந்து ஊறி வந்துடும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டாலே நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். இதை வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு வடித்தட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வடிகட்டியில் வடிகட்டக்கூடாது. இந்த மாதிரி ஓட்டத்தை பெருசாக இருக்க மாதிரி இதில் வடிகட்டினோன்னாக்கா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து நான் பிசைஞ்சு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்போ வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ நான் இந்த மாதிரி செய்கிற போலயே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு வந்து நான் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஆனால் அந்த ரமதான் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் புளி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை கரைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் அந்த நேரம் அலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 2-3 தடவை நல்லா புளியை வந்து புளிஞ்சு எடுத்துட்டேன். அந்த சக்கை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே ஹெல்ப்பாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வடிகட்டினதை மறுபடியும் நம்ம நல்ல ஓட்டை வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஃபில்டரில் நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மண், ஓடு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து வடிகட்டுறதுக்காக இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு குப்பை இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு அடிகனமான பேனில் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது அப்படியே சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த மிச்சப்பட்ட அந்த பேஸ்ட்டு, அதில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயுமே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை லைட்டாக நம்ம வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாளில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கல இல்லையா, ஸோ அதனால இது வந்து ஒரு ரசமோ இல்லை வந்து வேறு ஏதாவது நம்ம புளி சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதில் புளியே இல்லை. நல்லா ஃபுல்லாக எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து குப்பை தான், அவ்வளோதான், நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் மாற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து உடனடியாக யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து வீணாக போயிடும், புளிச்சு போயிடும். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே போயிடுச்சு. இவ்வளோ தான் நமக்கு வேஸ்ட்டே, ரொம்ப வேஸ்ட்டே இருக்காது. நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கும்போது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரமதான் டைமில். நீங்கள் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்கீங்க, இல்லை பேச்சுலர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் பேச்சுலர்ஸ்க்கெலாம் வீட்டிலேருந்து அம்மாலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து மேலே கொஞ்சம் நுர கட்டி இருக்குது. இன்னுமே இது ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் சேர்க்க வேணாம். ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம லாங் டைம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். நான் வந்து முன்னாடியே செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒன்றும் வீணான போகாது. நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக புளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்காலாம் இருக்காது. நம்ம எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் புளி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக ரெடி பண்ண போகிறது இட்லி பொடி தான். நம்ம வந்து டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் பெருசாக நம்ம வந்து எஃபர்ட் போட தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் டின்னர் எடுபடாது. எல்லாம் வந்து இஃப்தார் முடிச்சிட்டாலே அவ்வளோதான் டின்னர். அதுக்கப்புறம் சாப்பிட போகிறதில்ல. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேளை ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த இட்லி பொடியை வச்சு டக்குன்னு ஒரு இட்லியோ தோசையோ பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து கொள்ளு பொடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து கருப்பு உளுந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து தோலோடு இருக்கிற மாதிரியே வந்து உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே இதே கலரில் பார்த்துக்கோங்க. முழு உளுந்து கருப்பு உளுந்து சேர்க்குறீங்கன்னா அதில் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி வர்றது கரெக்டாக தெரியும்.
அதுக்கடுத்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா பருப்பையுமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது, கொஞ்சம் கருகிடும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாகவே பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பருப்பு வறுத்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எல்லா பருப்பையுமே நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பருப்புலாம் சேர்த்து செய்கிறோம் இல்லையா, கொஞ்சம் மழுமலுன்னு இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அரிசி சேர்த்து நம்ம வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு காய வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கப் அளவுக்கு கூட கருவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம கையில் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து மொறு நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உடச்சா நல்லா உடஞ்சி வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கருவேப்பிலை வந்து இறக்கி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுங்க. இது வரைக்கும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஒரு 10லேருந்து 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படிங்கனால ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு 3/4 வறுத்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை வந்து அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து பூண்டை வறுத்தா போதும். இதையுமே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பொடிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து நம்ம வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கு. ஸோ கட்டி பெருங்காயம் வாங்கி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே தூள் பெருங்காயம் ரெடி பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் பல்காக இருக்குது இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் டைட்டாக போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸில் கூட கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பொரியல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே அதில் லைட்டாக கொஞ்சம் தூவி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிறது சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 கப்பு, நம்ம என்ன கப் எடுக்கிறோமோ அந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 கப் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 கப் அளவுக்கு மிளகு, ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகு ஜீரகம் தனித்தனியாக சேர்க்குறீங்கன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிரேவி, அதுக்கப்புறம் 65 எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக நோம்பில் தேவைப்படுறது இந்த மாசி தான். மாசி இருந்தாலே ஒரு பருப்பான காய்ச்சினாலே போதும், ரசம் வச்சாலே போதும், இந்த மாசியை தொட்டுட்டு சூப்பராக சகர் போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மாசித்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கருவாடு டைப் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கூட்டி கொடுக்குறதுக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாசியை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நமக்கு அந்தளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா பரபரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு அதையுமே ஒரு கண்ணாடி பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கும் இல்லையா, ஸோ கருவாடுங்கிறதுனால உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் சேர்க்குறத விட கொஞ்சம் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோம்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன்,
அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இது வந்து நான் வீடியோவில் காமிக்கலை, அதாவது கேமரா வந்து கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக ஸ்பூனில் எடுத்து காமிச்சிருக்கேன். இதேமாரி மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கொஞ்சம் இந்த மீன் மசாலா ரெடி பண்ணேன். அப்போ வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு தனியாக வந்து எடுத்துகிட்டு அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம மீன் மசாலாலாம் செய்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை டேரெக்டாக இதை அப்படியே நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிக்குவேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இதை மட்டுமே போட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்து நம்ம வந்து மீனை வந்து பிரட்டி வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கடுத்து நமக்கு நோம்புனாலே முதல்ல ஞாபகம் வர்றது இந்த பஜ்ஜி மிக்ஸ் தான். ஸோ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டாலே போதும், நமக்கு பாதி வேலை மிச்சமாயிரும். அந்த இஃப்தார் நேரத்தில் ஒரு அரிபரி இல்லாமல் சூப்பராக இந்த மாவை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே பேட்டரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம், அப்படின்னால கலர் சேர்க்க தேவையில்லை. இது கூட வந்து உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மைதா மாவே வந்து உங்களுக்கு நல்லா பஜ்ஜி வந்து உப்பி வரும், நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லை வெளியிலே கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது கஞ்சி மிக்ஸ் தான். ஆல்ரெடி வந்து இந்த பஜ்ஜி மிக்ஸ், கஞ்சி மிக்ஸ் எல்லாமே லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து ப்ரிப்பரேஷன் போடும்போதுமே போட்டிருக்கேன். ஸோ இந்த தடவையும் கொஞ்சம் வந்து போட்டுடலாமே, புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து போட்டிருக்கேன். பஜ்ஜி மிக்ஸுக்கு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்புங்கிற வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் 5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அப்படிங்கிறது 100 கிராம் வரும். ஸோ 1 கிலோ அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே கஞ்சி கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கையாலே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது 1 கப் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக கஞ்சி சாப்பிட்லாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஓட்ஸ் சேர்த்து இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த பருப்பு எடுத்து நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். இதை அடுப்பில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் சேர்த்து கஞ்சி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்ஷால்லா நான் செய்யும்போது உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பருப்புமே நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு எல்லாமே ஈவனாக கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம பேன்கேக் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா டைமும் நம்ம கையில் வந்து தோசை மாவு இட்லி மாவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இல்லாத சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம காரம் ஸ்வீட்டு ரெண்டுமே செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ராகி மாவு எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே அளந்துக்கோங்க. நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது ஆப்பிளோ பனானாவோ ஏதாவது ஒரு பழம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாவு எடுத்துகிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, அப்புறம் சுகருக்கு வேணால் நாட்டு சக்கரை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்து அரைக்கலை. நம்ம காரம் செய்கிறோம் அப்படின்னாக்கா இதிலேயே வந்து வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு நம்ம அடை மாதிரி ஊற்றி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக இப்போ நம்ம இஞ்சி பூண்டுக்கு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு இல்லாமல் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இஞ்சி,
கொஞ்சம் கம்மியாக பூண்டு அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அது கூட வந்து நம்ம கலர் மாறாமல் இருக்கிறக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இஞ்சி பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். இதை வந்து நம்ம 2 பேட்சாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாதி வந்து ஃப்ரீசர்லேயும் பாதி வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் உள்ளதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இடையில ஒரு தடவை நம்ம வந்து தேவைப்பட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு நோன்பு இல்லாத டைம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு 1 கிலோ அளவுக்கு வந்துச்சு இந்த இஞ்சி பூண்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதோட பார்ட் 2வும் நான் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்த்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.